ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பாயானால் நிச்சயமாக இன்று இந்த தாயானவளின் வாக்கை கேட்டு விடுவாய். ஏனென்றால் எல்லோராலும் அத்தனை எளிதாக உன் வராகி அன்னையின் வாக்கினை கேட்டுவிட முடியாது அல்லவா? என் பிள்ளையே, உன்னால் கேட்க முடிகிறது என்றால் நீ அதிர்ஷ்டத்தை செய்திருக்க வேண்டும் அல்லவா? உன் அம்மாவின் அன்பினை நீ பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? யாருடைய அன்பு கிடைக்கவில்லை என்று அங்கே நீ ஏங்கி தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். இந்த வராகி என்னுடைய அன்பு கிடைத்துவிட்ட பிறகு வேறு எந்த அன்பு உனக்கு அங்கே தேவைப்படுகிறது? என் தங்கமே, உன்னுடைய பிரச்சனைகளைக் கண்டு ஏன் நீ பயந்து நின்று கொண்டிருக்கிறாய்? அமைதியாக இரு. நான் தான் கதி என்று வந்து என்னை சரணடைந்து விட்டாய் அல்லவா? நான் உன்னை நிச்சயமாக கைவிட்டு விட மாட்டேன். நம்பிக்கை இருப்பதனால் தானே இந்த வராகியை தேடி வந்திருக்கிறாய். ஆனால் பொறுமை என்பது உனக்கு நிச்சயமாக இல்லை. உனக்கு வாழ்க்கையில் பொறுமை என்ற ஒன்று இல்லாமல் தான் நீ இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தர காத்து கொண்டிருக்கிறேன். கால தாமதம் ஆகலாம், ஆனால் உனக்கானது உன்னையே வந்தடையும் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் குழந்தையே, நீ பொறுமையாக அம்மாவின் வாக்கினை கேட்டு காத்து நின்று கொண்டிருக்கத்தான் வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்படைத்திருப்பது இந்த வராகியானவள் கைகளில் என்பதை மறந்துவிடாதே. நீ நினைத்து பார்க்காத நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். என் தங்கமே, நான் இருக்கிறேன் என்று நீ முழுவதுமாக நம்பி அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எதிர்நோக்கி பார்க்கின்றாய். உனக்குள் சிறு கலக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கலக்கத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய அதிகமான சிந்தனை. எந்நேரமும் சிந்தித்து கொண்டே இருப்பதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணம். தனக்குள் இருக்கின்ற கவலைகளை தூக்கி வீசிவிட்டு உன்னுடைய தாயான இந்த வராகி அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய பொறுப்பினை நான் சுமப்பேன் என்ற அதிகபட்சமான நம்பிக்கையை கொண்டு உன்னுடைய குடும்பத்தினை நான் தாங்கி நிற்பேன் என்று உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் என்றும் நீ நம்பிக்கையோடு நின்றுவிட்டால் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் மிக விரைவாக அற்புதத்தை நடத்தி காட்டி விடுவேன். நீ எந்த அளவிற்கு என் மீது அன்பு வைத்து என்னை தேடுகிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் மிக விரைவாகவே நடந்தே தீரும். என் தங்கமே, அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது. நான் என்றுமே உன்னை என்னுடைய கைப்பிடிக்குள் அரவணைத்து இந்த தாயானவள் உன்னை எந்நாளும் அரவணைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. மற்றவர்கள் மனதை உடைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உன் மனதை நொறுக்கி விட்டார்கள். என் தங்கமே, மனது நொறுங்கி போய் வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை ஒரு கட்டத்திற்கு இப்பொழுது வந்து நின்று கொண்டிருந்தாய். அன்று உன்னை இந்த வராகியானவள் காப்பாற்றி நல்வழிக்கு கொண்டு வந்தேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்நாளும் உனக்கு இந்த வராகியானவள் துணை நிற்பாள் என்பதை நீ மறக்கக்கூடாது. அம்மா என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, எத்தனை நாட்கள்தான் இந்த கவலை? எத்தனை நாள்தான் நம் தாயானவளை நம்பியிருப்பது என்று நீ நினைப்பாயானால் என் தங்கமே, பலருக்கு பலர் அறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய். என் தங்கமே, இது போன்ற உன் வாழ்க்கையிலும் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் பொழுதுதானே நான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகின்ற அற்புதத்தை நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, என்னை காண்பதற்கு நீ ஆலயங்கள் எல்லாம் வரவேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது. உன்னால் முடிந்தால் மட்டும் நீ என்னை வந்து பார்த்தால் போதும். உன்னுடைய இல்லத்தில் அம்மாவிற்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் போதும். நிச்சயமாக நான் அங்கே தங்கி இருந்து என் குழந்தைக்கு ஆசிகளை வழங்குவேன் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. ஏதோ ஒரு தயக்கம் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நீ என்னிடம் சொல்வதற்கு தயங்கி நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் அது எந்த நாள் என்பதை உன் அம்மா நான்
நன்கு அறிவேன். என் தங்கமே, சில நேரங்களில் உன்னுடைய கைகளில் பணம் இல்லாமல் நீ தவித்து நிற்கலாம். ஆனால் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் முடியும் நேரத்தை நீ தொட ஆரம்பித்து விட்டாய் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். உன்னுடைய கஷ்டங்கள் முடிந்தால் எல்லாம் உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல பேசுபவர்களிடம் ஒருபோதும் எந்த ஒரு தொடர்பையும் நீ வைத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் அவர்களின் மனநிலை ஒரு நாள் மாறும். ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மட்டும் ஒரு நாளும் மாறிவிடாது. என் தங்கமே, நீ உடைந்து போவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்து வருவதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. அந்த வழிதான் தன்னம்பிக்கை. உன்னால் முடியும் என்றால் நிச்சயமாக உனக்கான நல்ல நாள் விடியத்தான் போகிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். தினம் தினம் உனக்கு நான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று புரிய வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் தங்கமே, எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். எல்லாம் உனக்கு தானாகவே சரியாகிவிடும். என் குழந்தையே, நீ இந்த அம்மாவை எப்பொழுது தேடுகிறாய், அம்மாவின் அரவணைப்பை நாடுகிறாயோ, எப்பொழுதும் நம் தாய் நம்மோடு இருப்பாள், நம் கஷ்டங்களை தீர்த்து தருவாள் என்று என் குழந்தை நீ மனதார வேண்டுகிறாயோ, என் தங்கமே, அப்பொழுது நிச்சயமாக உன் வராகி அன்னை உன் அருகில் வந்து உனக்கான அனைத்து நல்லதுகளையும் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இறைவன் உனக்கு பார்ப்பதற்கு 2 கண்களையும், யாரையும் எதிர்பார்க்கக் கூடாது என்பதற்காக 2 கைகளையும் கொடுத்திருக்கிறான். இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துபவன்தான் புத்திசாலி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறது தானே? என் குழந்தையே, இரண்டுமே இருக்கிறது என்றால் அதை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, விழித்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் விழித்துக்கொண்டு, கண்களை மூடிக்கொள்ள வேண்டிய நேரத்தில் மூடிக்கொண்டு உன்னுடைய செயல்களை நீ சரியாக செய்தால் போதும். உனக்கு தீராத துரோகத்தை யார் செய்தாலும் நிச்சயமாக அவர் உடலும் உள்ளமும் கூசும்படி நீ நல்லதையே செய்து கொண்டிரு. தானாகவே உன்னிடம் வந்து மன்னிப்பினை கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அத்தனை சுலபமாக ஒருவருக்கு துரோகத்தை செய்துவிட்டு நிம்மதியாக இருந்துவிட முடியாது அல்லவா? என் தங்கமே, அதனால் அவர்களுக்கு ஆனது நிச்சயமாக அவர்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை அடைவதற்காக உன்னை சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்களை, உனக்கான சந்தோஷத்தையும் நீ எப்பொழுதுமே மறந்து நிற்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. கஷ்டங்கள் இருக்கிறது என்பதற்காக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அனுபவிக்காமல் வேதனைகளை அதிகமாக சுமந்து கொண்டிருக்காதே. என்னுடைய தங்கமே, எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் தரம் உயர்ந்துதான் நீ வாழப் போகிறாய். உனக்கான குறைகள் எல்லாவற்றையும் உன் அம்மா நான் களைத்து தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அம்மா உனக்கு தருவதெல்லாம் சத்திய வாக்கு என்பதை நீ மறக்கக்கூடாது. அத்தனை தவறுகளையும் சிறப்பாக செய்துவிட்டு நல்லவர்கள் போல வேஷம் போடும் மனிதர்களுக்கு இடையில் என் பிள்ளை வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர்களினுடைய வேஷம் எத்தனை நாளைக்கு என்பதை நீயும் புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த இரவுக்கென்று ஒரு குணம் இருக்கிறது. இரவானது நிச்சயமாக உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக உனக்கு பொறுமையாக படித்து காட்டும். அந்த கவலைகளை சுமந்து கொண்டுதான் நீ உன் உறக்கத்தை தொலைத்து நின்று கொண்டிருக்கின்றாய். சந்தோஷங்கள் எதுவுமே உன்னுடைய நினைவுக்கு வருவது கிடையாது. உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும்தான் என் பிள்ளைக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. என் தங்கமே, நீ உனக்கான நிம்மதியான உறக்கத்தை எடுத்து எல்லாவற்றையுமே மறந்து நிம்மதியாக உன் தாயானவள் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு நீ உறங்கிவிடு. என் தங்கமே, உறக்கம் உன்னை தழுவாமல் வேறு எங்கும் சென்று விடாது. உன்னோடு பேசிக் கொண்டிருப்பவள் நான் உன் வராகி அல்லவா? உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து உனக்கு கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ நல்ல உறக்கத்தை
எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கானதை எல்லாம் நான் உன் கைகளில் நாளைய விடியலில் சேர்க்கப் போகிறேன். அம்மா தருகின்ற வாக்கில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ நிம்மதியாக உறங்கினால் போதும். என்னை நம்பவில்லை என்றால் நீ எப்பொழுதும் என்ன செய்வாயோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. இந்த தாயானவள் உனக்காக உன்னை தேடி வருகிறாள் என்பதை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்னுடைய அன்பில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக செழிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.